அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு கேட்டா, நாடு ரொம்ப சீரழிஞ்சு கெட்டு போயின்னே இருக்குது. இதுக்கு காரணம் யாரையும் நான் குறை சொல்ல முடில. இன்னைக்கு ஒரு வீட்ட நிர்வகிக்கிறதுக்கே ஒரு குடும்பத்தினரால ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு தகப்பனுக்கே தன்னுடைய பசங்க அடங்க மாட்டேன்து. அவ்வளோ ரொம்ப கஷ்டமா ஆயிப்போச்சு. காரணம் சமுதாயம் அது மாரி ஆயிடுச்சு. ஒரு பசங்க கூட சேர்ந்து இன்னொரு பசங்க கெட்டு போயி, ஒரு தாய மதிக்கல, தகப்பன மதிக்கல. ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இந்த சமுதாயத்த தோல் உரிக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு நபர்கிட்ட தான் இருக்குது. ஆட்சியாளர்கள்ட்ட கிடையாது. நீதிபதிகள் ஐயா கிட்ட தான் இருக்குது. 2வது சட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய நம்ம வழக்கறிஞர்கிட்ட தான் இருக்குது. ஐயா வழக்கறிஞர் அவர்களே, உங்களை எல்லாருக்கும் ரொம்ப கண்ணீரோடு இந்த பதிவை போடுறேன். தயவுசெய்து பணம் வாங்கிக்கின்னு நீதியை கொல்லாதீங்க. நானும் ஒரு நீதியில் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதை வழக்கறிஞர் சரியில்லாததுனால பணம் வாங்கினாருன்னா எனக்கு தெரியாது. என்னுடைய வழக்கையே விட்டார். என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமாக போச்சு. ஒரு வேலை அது. அந்த வேலையால் பாதிக்கப்பட்டேன். தயவுசெய்து நீதிபதி அவர்களே, இந்த பணம் இந்த மாதிரி நேர்மை இல்லாத ஒரு பணத்தை சம்பாதிக்காதீங்க. இது மாதிரி பணம் சம்பாதிச்சுன்னா உங்களுடைய குழந்தை குட்டிங்க சத்தியமாக நல்லாவே இருக்காது. நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி வேணால் நீங்கள் காரு, சொகுசு காரு, மனைவி, அப்புறம் மற்ற ஒரு சொகுசான வாழ்க்கையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுங்க. எப்படி கஷ்டப்படுன்னு கேட்டிங்கன்னா, செல்வாக்காக தான் வாழ்வாங்க. ஆனால் வாழ்க்கை சரியாக அமையாது. அந்த வாழ்க்கை துணையை தேடி வச்சுன்னா அந்த பொண்ணு வேறு எங்கேனா போய் தப்பு பண்ணுவா. இது மாதிரியான சில வேலைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் தயவுசெய்து வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம். ஐயா அவர்களே, பணத்துக்காக வாதாடுங்க. நம்ம பணம் தான் நமக்கு வேணும். ஆனால் நீதியை விட்டு வாதாடாதீங்க. அப்பாவிகளை கொல்லாதீங்க. உங்களுடைய வாத திறமை, கடவுள் உங்களுக்கு அந்த படிப்பை கொடுத்துருக்காரு. உங்கள் வாத திறமையால் நல்லது செய்யுங்க ஐயா. தயவுசெய்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். சட்டத்துறையில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம இந்தியா ஃபுல்லாக எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தர்மத்துக்கு புறம்பாக ஒரு நீதியை அடகு வச்சு பணம் சம்பாதிச்சு உங்களுடைய புள்ள குட்டிங்களை வாழ வைக்கணும், நல்லா இருக்கணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. கணம் நீதிபதி அவர்களே, பல பதிவுகளை நான் போட்டிருக்கேன். உங்களுடைய கால்களை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நீதி செத்துக்கின்னு இருக்கு ஐயா. இன்றைக்கி நீதி செத்துக்கின்னு இருக்குது ஐயா. ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் திருத்துங்க ஐயா. எல்லா நீதிபதிகளும் சேர்ந்தனா அந்த சட்டத்தை மாற்றலாம். அம்பேத்கருடைய சட்டத்தை மாற்றலாம். என்னை கொஞ்சம் என்னுடைய காணொலியை கொஞ்சம் கெஞ்சி கேட்குறேன், கேளுங்க. இன்றைக்கி கஞ்சா ஒருத்தன் விற்கிறான், தப்பு பண்ணுறான். 2வது சிறுமிகளை கர்ப்பமாக்குறான், பாலியல் வன்கொடுமை செய்கிறான். 3வது இந்த பட்டியலின மக்கள் அதுக்கு முன்னே மற்ற உயர் ஜாதிக்காரங்க தான் அவங்கள கொடுமைப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க இந்த அரசு கொடுக்குற அந்த தவறான பிசிஆர் ஆக்டை பயன்படுத்தி இன்றைக்கி மேல் ஜாதிக்காரன்னு சொல்லக்கூடிய பல பேரை சீரழிச்சுன்னு இருக்கான். இதை ரொம்ப வன்மமாக பண்ணுறாங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். எல்லோரும் மனுஷன்தான். எல்லாருக்கும் ஒரு சம நீதி வராபரி, அனைத்து மக்களும் ஒன்றே அப்படின்ற மாதிரி ஒரு நீதியை கொண்டு வாங்க. 2வது இந்த போக்சோவில் போடாதீங்க அவனுங்களை, தூக்கு தண்டனை கொடுங்க நீதிபதி அவர்களே. அதே மாதிரி அந்த கஞ்சா வைக்கிறான் இல்லைங்களா, அவனையும் ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றுங்க. வரவே கூடாது. சட்டத்தை ரொம்ப கடுமையாக்குங்க ஐயா. கெஞ்சி கட்டுறேன் உங்களை, சட்டத்தை கடுமையாக்குங்க. இந்த அரசியல்வாதிகள்லாம் ஓட்டுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஐயா. நீங்கள்லாம் அப்படி கிடையாது, படித்தவங்க. நீங்கள் தான் ஐயா அவங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லணும். நீங்கள் கொடுக்குற தண்டனைகளை பார்த்து மக்கள் பயப்படணும் ஐயா. அடுத்தவன் தப்பு செய்யக்கூடாது ஐயா. அப்பாவிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஐயா. தயவுசெய்து உங்களுடைய கரங்களில் விழுந்து, உங்களுடைய கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் காலத்தில் உங்களுடைய தண்டனைகள்லாம் கடுமையாக்கப்படணும் ஐயா. சட்டத்தை மாற்றுங்க ஐயா. நீதிபதி அவர்களே, நீதிபதியால் மட்டும்தான் முடியும். இதை நீங்கள் மேல் சபையெல்லாம் பேசுங்க. பார்லிமெண்ட்டில் போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சட்டங்கள் மாற்றப்படணும். இதே சட்டங்கள் தேவையில்லை. நாட்டில் நிறைய கொடுமை நடக்குது ஐயா. பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுங்க ஐயா. இந்த கஞ்சா வைக்கிறவனுக்கு அவனுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருங்க ஐயா. எமிரேட்ஸ் மாதிரி கொண்டு வாங்க ஐயா. நாட்டில் வாழவே முடியல ஐயா. ரொம்ப கஷ்டமாகுது ஐயா. ஃபுல்லாக போதைக்கு அடிமையாயிட்டாங்க ஐயா. இந்த அரசு இந்த போதையை தடை பண்ணணும். இந்த டாஸ்மாக்லாம் வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா, நம்ம தாயை நம்ம அடமானம் வைக்கிற மாதிரி இது எனக்கு இருக்குது. எப்படி சொல்கிறது, அசிங்கமாக இருக்குது. நீதிபதி அவர்கள் மேலும் உங்களுடைய கனிவான கவனத்திற்கு, சட்டம் படித்த நம்ம வழக்கறிஞர்களுடைய கனிவான கவனத்திற்கு, தப்பான ஒரு இதுவை வாதாடாதீங்க ஐயா. பணம் வேணாம் ஐயா. நீதியை காப்பாற்றுங்க ஐயா. நாடு இன்றைக்கி ரொம்ப கேவலமான பாதையில் போயிடுது. நல்லவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க ஐயா. மனம் உருகி நான் உங்களை கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிட்றேன். இந்த பணத்துக்காக நீங்கள் தப்பான வழக்கை ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. நீதிபதி அவர்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் மிகவும் கடுமையாக இருக்கணும் ஐயா. உங்களுடைய சட்டங்களெல்லாம் கொஞ்சம், சட்ட தீர்ப்புகள்லாம் கொஞ்சம் மாற்றுங்க ஐயா. ஆயுள் தண்டனை, அப்புறம் தூக்கு தண்டனை, மரண தண்டனை இதெல்லாம் விதிங்க ஐயா. தப்பு பண்ணுறவனை ஏன் ஐயா எத்தனை ஜெயிலில் வச்சு அவனுக்கு சாப்பாடை போட்டு நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி அவன் ராஜா மாதிரி மறுபடியும் திரும்பி வரான். தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுன்னு இருக்கான். காவல்துறை சுத்தமாக சரியில்லையா.
அதே மாதிரி காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரியோ காவலர்களோ தவறு செஞ்சால் அவங்களுக்கு அப்போவே சுட்டு தள்ளிடுங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை மாற்றுங்க ஐயா. காவல்துறை மற்றும் சட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு பெரிய மேல் அதிகாரிங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு தப்பு ஊழல் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை கொடுங்க. அவங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களை ஜப்தி பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க ஐயா. நீதிபதி அவர்களே, நீங்கள் அந்த மேலான கவனத்திற்கு என்னுடைய காணொலியை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.